Hi, my name is Balaji, Junior Physiotherapist in PhysioFix. Hello, my name is Satish Babu Giridharan. I run a clinic called PhysioFix in Chennai. சார் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் நம்ம அப்ரோச் பண்ணுறாங்க, லோ பேக் பெயின் அப்ரோச் பண்ணுறாங்க. பெயின் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்குது சார், அக்யூட். இன்னைக்கு சடனாக வராங்க. ஸோ அவங்க நம்ம எப்படி சார் மேனேஜ் பண்ணலாம்? குட் கொஷின், பாலாஜி கேட்டிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் ஃபிசியோஸ் லைக் ஜூனியர் பீப்புள் ஹூ ஆர் ஸ்டார்டிங் வித் கிளினிக்கல் ப்ராக்டிஸ், அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்ஸ் இருக்கும் இல்லையா? ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இப்போ அக்யூட் பேக் பெயின் வராங்க, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்டில் ஹேண்டில் பண்ணும்போது எப்படி வந்து அந்த பேஷண்ட் வந்து மேனேஜ் பண்ண போகிறாங்கன்றது நிறைய கொஷின்ஸ் இருக்கும். இந்த ப்ரோட்டோகால் அப்ளை பண்ணலாமா, ஐஎஃப்டி கொடுக்கலாமா, சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் பண்ணலாமா, ட்ரை நீட்லிங் தெரிஞ்சவங்க ட்ரை நீட்லிங் அப்ளை பண்ணலாமா, நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஒரு பேஷண்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றது வந்து ஒரு ஆர்ட் ஆக்சுவலாக. ஸோ கிளினிக்கல் ரீசனிங்கை தாண்டி ஒரு ஆர்ட்டையும் இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் திங் இட்ஸ் இன்க்ளூட்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் த பேஷண்ட். இந்த பேஷண்ட்டோட கம்யூனிகேட் பண்ணி உங்கள் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேண்டமாக ஒரு கால் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு பேஷண்ட் வந்து சடனாக எனக்கு காலையில் எழுந்திரிச்சேன், பக்கெட் தூக்கும்போது எனக்கு பேக் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னால் மூவ் பண்ண முடியல, அப்படியே வந்து வளைஞ்சு ஷிஃப்ட் ஆகியிருக்கேன், இல்லை வளையல நார்மலாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் நிறைய எடுத்தோம்னா, இப்போ அந்த பேஷண்ட் வராங்க நம்ம கிளினிக்கில், ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஹேவ் டு டூ அ ப்ராப்பர் கிளினிக்கல் இவாலுவேஷன். நீங்கள் பேஷண்ட்குள்ளே கிளினிக்குள்ளே வந்தோடனே ஒரு கிளினிக்கல் இவாலுவேஷன் டூல் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயினா என்ன ப்ரோட்டோகாலில் வந்து அசஸ் பண்ண போகிறீங்க, ரேடிகுலோபதி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கிளினிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன், நம்ம கிளினிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் இருக்கும். அந்த ப்ரோட்டோகாலை ஒரு டிசைன் மாதிரி ஜூனியர் வந்து யூ கேன் ரைட் அண்ட் கீப். ஒரு பேக் பெயின் பேஷண்ட் வராங்க, ரேடிகுலோபதி பெயின் வந்து க்ளூட்ஸில் மட்டும் சொல்கிறாங்களா, இல்லை க்ளூட்ஸையும் தாண்டி தையில் வருதா, தையையும் தாண்டி காஃபில் வருதா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பெயின் வந்து பெல்ட் ரீஜன் பேக்கில் மட்டும்தான் இருக்கா, பெயின் வந்து உட்காந்து எழுந்திரிக்கும் போது மட்டும்தான் இருக்கா, இல்லை பெயின் உட்காந்துருக்கும் போது மட்டும்தான் இருக்கா, டிரான்சிஷன் மூமெண்ட்டில் இருக்கா, அதர்வைஸ் வாக்கிங்கில் இருக்கா அப்படின்றது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டிஃப்ரென்ஷியேஷனுக்குமே வந்து தனித்தனியாக வந்து எந்தெந்த ஜாயிண்ட் அசஸ் பண்ணுன்றதை நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் ஐ யூஸ் டு செப்பரேட் தனித்தனியாக வச்சுப்பேன். ஸோ சிட்டிங் டு ஸ்டாண்டிங் பெயின் இருக்குன்னா ஐ வில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் திங் எனக்கு ஐடியா வந்து சேக்ரோலியக் ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின் இருக்கா அப்படின்றது ஐடென்டிஃபை பண்ணுன்றது என்னோட கண்டென்ட்டாக கிளினிக்கல் டிசிஷன் மேக்கிங் இருக்கும். உட்காரும் போது ரொம்ப பெயின் இருக்குன்னா தென் ஹேவ் டு செக் ஃபார் காக்சிக்ஸில் ஏதாவது பெயின் இருக்கா அப்படின்னு செக் பண்ண இருக்கும். அதே மாதிரி படுத்துட்டு இருக்கும் போதே பெயின் இருக்குன்னா வேற ஏதாச்சும் காசஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் பி அ சம்டைம்ஸ் இட் கேன் பி அ டியூமர் ஆர் கேன் பி அ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் விச் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள். அண்ட் வாக்கிங்கில் பெயின் இருக்குன்னா லம்பர் எக்ஸ்டென்ஷனில் பெயின் இருக்கும், மஸ்குலர் காசஸ் இருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் அ ஜாயிண்ட் ப்ராப்ளம், ligament ப்ராப்ளம், மஸ்குலர் ப்ராப்ளம் ஆர் ஃபங்க்ஷனல் மூவ்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கோம். ஸோ அந்த பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேஷண்ட் சொன்னாங்க இட்ஸ் லைக் ஒரு 35-year-old மேல் பக்கெட் மார்னிங் லிஃப்ட் பண்ணியிருக்காரு, பேக் சிவியராக ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் சர்வீஸ் நீங்கள் நியர்பை இருந்திருக்கீங்க, ஸோ தே கம் டு அஸ் கொஞ்சம் கிளினிக் வந்தாங்கன்னா நம்ம இனிஷியலாக வந்தோடனே வி ஹேவ் டு சி என்ன ப்ரைமரியாக கேட்கணும்னா பெயின் எத்தனை நாளாக இருக்குது, எப்போத்துலேருந்து இருக்குது, பெயின் எப்படி இருக்குது, குவாலிட்டி ஆஃப் பெயின் எப்படின்னு இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது பெயின் வந்து இன்டர்மிடியண்ட்டாக இருக்கா, கண்டினியூஸாக இருக்கா, மூமெண்ட்டில் இருக்கான்றது ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடும். ஸோ பேஷண்ட் நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ண நமக்கே வந்து ஒரு கிளினிக்கல் ஐடியா வரும். ஓகே பெயின் வந்து எப்போவுமே இல்லை, பட் ஆனால் உட்காரும் போது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, உட்காந்து எந்திரிக்கும் போது ஒரு டிஃபிகல்ட்டி. ஓகே அந்த பேஷண்ட் நம்ம சேர்ந்த கிளினிக்கல் இருக்கும்போது ஓகே பக்கெட் தூக்குனாரு, உட்காரும்போது எந்திரிக்கும் போது ஸ்ட்ரெயின் இருக்குது, மற்ற டைமில் எதுவும் பெயின் இல்லை, தென் இட் குட் பி என்னவா இருக்கலாம், சாக்ரோலியாக் ஜாயிண்ட். கரெக்ட், சேக்ரோலியாக் ஜாயிண்டாக இருக்கலாம். தென் நம்ம சுப்பைனில் பட் அக்யூட் பெயின் நம்ம சுப்பைனில் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் வந்தோடனே we make him lie down, we check for any radiculopathy பெயின் இருக்கான்னு கேட்கலாம், reflexes and Babinski's hand செக் பண்ணி பார்க்கலாம் to see if there is nerve root involvement. We can do an SLR test to rule out if there is any nerve root compression at the lumbar spine. Even though the reliability and validity is not really great in the first session, we have to examine so that in the second session வரும்போது we can compare the first session and see அதுக்காக நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எல்ஆர் பண்ணலாம், ஃபேபர்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், ஹிப் ஜாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயின் வருதான்னு செக் பண்ணலாம், அண்ட் ஹிஸ்ட்ரி கேட்கலாம், எப்படி ஸ்ட்ரெயின் ஆச்சு, பக்கெட்ல இருந்து ஸ்ட்ரெயின், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் இருந்திருக்கா, இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ஜுரி இருந்திருக்கா, நீல ஏதாவது இன்ஜுரி இருந்திருக்கா, இம்பேலன்ஸ் கேட்ல ஏதாவது இருந்திருக்கா, வண்டி பைக் ஓட்டுவாரா, கார் ஓட்டுவாரா, கிளச் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா கார் ஓட்டும்போது, பைக் ஓட்டும்போது நிறைய ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆச்சா, இல்லை ஹெவியான வண்டி மோட்டர் சைக்கிள் வச்சுருக்காங்களா, இது எல்லாத்தையும் ஹிஸ்ட்ரியில் நம்ம பொறுமையாக கொஞ்சம் கேட்க ஆரம்பிக்கும் போது வில் பி ஏபிள் டு.
ஸோ சிட்டிங் டு ஸ்டாண்டிங் வந்து சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்ல ஸ்ட்ரெயின் வரும். ஸோ அந்த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்டுக்கு எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் இருக்கும்ல, அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டை வந்து யூ கேன் என்கேஜ் அண்ட் சி. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டில் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துச்சுன்னா தென் யூ கேன் கம் டு அ கன்க்ளூசிவ் ஐடியா லைக் ப்ரொவிஷனல் டயக்னோஸா ஓகே சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்ல ஸ்ட்ரெயின் இருக்குன்னு சொன்னேன். அப்படி சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்ல பெயின் இருந்துச்சுன்னா என்னென்ன மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுவீங்க? we can use ultrasound. Next we can use like IFT அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அவர் பெயின் கண்டினியூஸாக சொல்ல நீங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் சொன்னீங்க. ஏன் அல்ட்ராசவுண்டுன்னு கன்சிடர் பண்ணீங்க? பிகாஸ் அவர் பெயின் வந்து சாக்ரோயிலியாக் ஜாயிண்ட்ல தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயிண்ட்ஸ் குறையும் போது நம்ம அல்ட்ராசவுண்ட் வந்து வில் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஸோ குட் சாய்ஸ். ஸோ மொடாலிட்டிஸ்னு வரும்போது அல்ட்ராசவுண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் சாய்ஸ், லைன் ஆஃப் சாய்ஸ். பட் யூ ஹேவ் டு செக் ஃபார் மசில் ஸ்பாசம்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அந்த பேஷண்ட் வந்திருக்காரு, நம்ம எல்லாமே அசஸ் பண்ணோம், SLR நெகட்டிவ், மற்றதுல எல்லாமே நெகட்டிவ், பட் சிட்டிங் ஸ்ட்ரெயின் பிளானிங் மட்டும் போயிட்டு சேக்ரோயிலியக் ஜாயிண்ட் வரும்போது ரைட் சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்லையா லெஃப்ட் சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்லையா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஒரு பக்கம் சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்ல பெரிய பால்பேட் ப்ரோனில் கரெக்டாக சேக்ரோயிலியல் டிம்பிள்லேருந்து இஃப் யூ ட்ரா லைன் டுவர்ட்ஸ் த காக்சிக்ஸ் அந்த லேட்டரல் ஆஸ்பெக்டில் தான் வந்து யூ வில் ஃபைண்ட் த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட். கரெக்டாக பால்பேட் பண்ணும்போது யூ ஃபைண்ட் சி ஃபார் எனி சாஃப்ட்னஸ், டெண்டனஸ், ஸ்வெல்லிங் எதாக இருக்கா, ஆர் பால்பேஷனில் பெயின் இருக்கான்றது இட்ஸ் அனதர் பால்பேட்டரி டெஸ்ட் ஃபார் அசஸிங் த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட். ஸோ ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த பக்கம் ஸ்ட்ரெயின் நிறைய இருக்குன்றது. ஸோ லெஃப்ட் சைடில் அந்த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட் லைனில் கரெக்டாக டெண்டனஸ் பெயின் சொன்னாங்கன்னா தென் இட் கார்லேட்ஸ் வித் இட்ஸ் கிளினிக்கல் சிம்டம்ஸ், யோர் கிளினிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். தென் ஃபர்ஸ்ட் செஷன் ஜென்ட்லி டூ அ சாஃப்ட் டிஷ்யூ ரிலீஸ் டு ஃபெசிலிட்டேட் த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட். அது கூடவே சேர்ந்து அல்ட்ராசவுண்ட் கொடுத்தீங்கன்னா the sacroiliac joint can be little more easier. உங்களுக்கு மேனுவல் தெரப்பி டெக்னிக்ஸ் இருந்துச்சுன்னா மொலிகன்ஸ் மேக்ஸ் லைக் யூ கேன் டூ அ ஜென்டில் sacroiliac joint glide manipulation, 3 glides 5 glides அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக போகலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் செஷனே உங்களால் ஃபுல்லாக கிளினிக்கலாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அந்த பேஷண்ட்டை ஹிஸ்ட்ரியை? ரொம்ப கஷ்டம். எனி சீனியர் தெரபிஸ்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரபிஸ்ட்டுக்கும் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷனில் வில் பி டூயிங் அ பேசிக் கிளினிக்கல் இவாலுவேஷன். இஃப் வி ஃபைண்ட் எனி ரெட் ஃப்ளாக்ஸ் ரொம்ப ட்ரிகர் ஆக ஆரம்பிக்குது, தட்ஸ் நாட் அ கிளினிக்கல் கேஸ். We have to report it to a orthopedic surgeon, send the patient to the clinician. If not, patient feels very comfortable after the release, then it's a classic case of an yellow flag. We have to be cautious, but still we can treat that patient. So நீங்க ரிலீஸ் பண்ண உடனே ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடுச்சு, பெயின் இல்லை, தட்ஸ் வெரி கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் அ மைல்ட் ஜாயிண்ட் ஸ்ட்ரெயின். அந்த பேஷண்ட் இமீடியட்டாக வந்திருக்காங்க, நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ண உடனே ரிகவர் ஆயிடுச்சு. ஸோ 3 கேஸுமே பார்க்கணும். பட் ஆல்வேஸ் லுக் ஃபார் ரெட் ஃப்ளாக்ஸ் அண்ட் yellow flags. Green flags are very easy always. ஸோ yellow flags இருந்துச்சுன்னா we clinically manage. ஸோ என்ன பண்ணணும், சேக்ரோயிலியக் ஜாயிண்ட் ஆல் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கோம். Then we can teach him some mobility exercises to facilitate the innominate கொஞ்சமா. So the patient came in, we did a clinical evaluation, identified to a conclusive idea of a sacroiliac joint sign, we facilitated, release பண்ணி அனுப்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே அந்த பேஷண்ட்டை வர சொல்லியிருக்கோம் ரிவ்யூ பார்க்குறது. ஸோ இந்த பேஷண்ட் ரிவ்யூ வர ஆரம்பிக்கும் போது we can collect some more data. அப்போ தான் ஃபர்ஸ்ட் செஷனில் யாருமே சொல்ல மாட்டாங்க, சார் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைக்கில் லைட்டாக ஸ்லிப் ஆனேன், அப்போவே லேசாக அங்கே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருந்துச்சு, ஆனால் அப்போ எதுவுமே தெரியல, ஒரு வாரத்துக்கு இந்த மூவெல்லாம் போட்டால் சரியாயிடுச்சு, திருப்பி இப்போ பக்கெட் தூக்கும்போது ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைமரி ஃபர்ஸ்ட் இன்ஜுரி வந்து அந்த 1 வீக் முன்னாடியான அந்த பைக்கில் விழுந்த இன்சிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் காஸ் ஆஃப் இன்ஜுரி. இது வந்து செகண்டரி ஸ்ட்ரெயின். ஸோ அப்போதுலேருந்து அந்த சேக்ரோயிலியக் ஜாயிண்ட்டில் ஸ்ட்ரெயின் இருந்திருக்கும். இப்போ அந்த பக்கெட் தூக்கில் மூவ்மெண்ட் ஃப்ளெக்ஷன் சேக்ரல் நியூட்ரிஷன் ஃபுல்லாக வராதால இட்ஸ் காட் ஸ்டக் அண்ட் இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். ஸோ நீங்கள் அல்ட்ராசவுண்ட் மட்டும் கொடுத்து அந்த ஜாயிண்ட்டை ட்ரீட் பண்ணால் ஃபுல்லாக சரியாயிடுமா? கண்டிப்பாக. ஸோ எதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணோம், அந்த ஸ்லிப் வரும்போது ஸ்ட்ரெயின் அந்த மசில் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து கரெக்ட் பண்ணால் தான் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து அந்த பேஷண்ட்டை ஃபுல்லாக கிளினிக்கலாக எவாலுவேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். when the muscle is deeply in spasm and நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன் கார்டில் இருக்கும்போது நம்மளோட கிளினிக்கல் டெஸ்ட்ஸ் எல்லாமே வந்து it's very difficult for us to get the real validity and reliability of the clinical test. ஸோ அந்த கேஸில் வந்து செகண்ட் செஷனில் வரும்போது நம்ம திருப்பி ரீஇவாலுவேட் பண்ணி பார்ப்போம், ஃபர்ஸ்ட் செஷனுக்கும் செகண்ட் செஷனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது. இதை எப்போ பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் செஷனில் நீங்கள் ப்ராப்பராக அசஸ் பண்ணி டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணதை கிளினிக்கலாக நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செகண்ட் செஷன் வரும்போது அதை கம்பேரிசனாக எடுக்க முடியும். இதுக்காக தான் வந்து we say write down the clinical data information ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுவோம். It can be in a written format which is analog or a digital format which you can store it in the computer or anything. So any format is fine, but keep documenting the patient data. So once இப்போ ஃபர்ஸ்ட் டேக்கும் செகண்ட் டேக்கும் வரும்போது டேட்டா நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு சார்,
நேற்று வந்ததை விட பெயின் வந்து ஒரு 60% பெட்டராக இருக்குது, பட் இன்னும் ஒரு 40% பெயின் இருக்குது. தென் செக் ஃபார் அதர் காஸ்ட். ஸோ இப்போ ஸ்பாசம் ஃப்ரீயானதால மூவ்மெண்ட்டில் வந்து என்ட்ரேஜில் போகும்போது மட்டும் தான் ஸ்ட்ரெயின் இருக்கும். தென் செக் ஃபார் தி sacroiliac joint again, check for muscle spasms one more time. If you know dry needling or IASTM techniques, you can work on soft tissues or side or second mobilization பண்ணலாம். Then you can teach them to work on hip mobility exercises. So இது மூணுமே செகண்ட் செஷனில் ஒர்க் பண்ணும்போது the results will be a little more better. They will be like 20% still more better when they came. ஸோ தேர்ட் டேக்கு போகும்போது திருப்பி ரீவேல்யூட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு செஷன்லையுமே குவிக்காக ஒரு அசஸ்மெண்ட் இவாலுவேஷன் முடிச்சு கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் டே. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டே வந்ததுன்னா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஹேண்டில் தட் பேஷண்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் கான்டாக்ட். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட்லேயே ரெட் ஃபிளாக்ஸ் இருந்துச்சுன்னா தட்ஸ் நாட் அவர் பேஷண்ட், ப்ளீஸ் ரெஃபர் ஹிம் டு அ ப்ராப்பர் ஃபிசிஷியன் ஹூ கேன் ஹேண்டில். அப்படி இட்ஸ் அ க்ரீன் ஃபிளாக்னா ஃபர்ஸ்ட் செஷனில் ஜென்டலாக மொபிலைஸ் பண்ணும்போது ஃப்ரீ ஆச்சுன்னா இட்ஸ் வெரி குட். ஸோ நீங்கள் மொபிலைஸ் பண்ணீங்கன்னா எத்தனை கிளைட்ஸ் யூஸ் பண்ணீங்க முள்ளிகண்டு இருந்துச்சுன்னா HVALTனா HVALT நோட் பண்ணி வைக்கணும். இல்லை லாட் ஆஃப் ஆஸ்டியோபதிக் அண்ட் கைரோப்ராக்டிக் டெக்னிக்ஸ் அது. ஸோ அது பண்ணீங்கன்னா அந்த டெக்னிக்கையும் வந்து அப்ளை பண்ணி நோட் பண்ணிக்கணும். ஸோ எவ்ரி திங் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா கிளினிக்கலி இட்ஸ் அ வெரி குட் டிசிஷன். இதே மாதிரி பேஷண்ட் இன்னொரு 3 months கழிச்சு ஒரு பேஷண்ட் வரும்போது யூ ஆல்ரெடி ஹாவ் அ கிளினிக்கல் டேட்டா அண்ட் யூ ஹாவ் அ கிளினிக்கல் இன்சைட் அபவுட் தட். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பில்ட் பண்ணிகிட்டே போகும்போது ஃபர்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கலாம், செகண்ட் பேஷண்ட் வரும்போது யூ நாட் திங்க் ட்வைஸ், இட்ஸ் ஈஸி. ஓகே இந்த மாதிரி பண்ணணும், இந்த sacroiliac செக் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டையும் நீங்கள் பார்க்க யூ வில் கிளினிக்கலி இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ் அண்ட் வில் யூ க்ரோ. Okay? Okay, sir. Thank you, Balaji. Thank you, sir.